ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உலக அன்னையர் தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பத்து 5/2026 பரபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 11:10 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அவிட்டம். இரவு 9:01 பின்பு சதயம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் புனர்பூஷம், பூஷம். உலக அன்னையர் தின நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் இல்லை, தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆகாஷலிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானோடு சேர்ந்து, அதாவது உச்சபலம் பெற்ற சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலமான சூழல் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மாவிடம் மட்டும்தான் ஆதாயம் இல்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் சந்தக்கட மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மையோடு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே வித்தைக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதால தொழில் ரீதியான வகையில் கத்தையாக பணம் சேரும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்புகள் சேரக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த பாசத்தையும் இரத்த பாசத்தையும் மதித்து நடப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பவள விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும். வாகன ஸ்தானாதிபதியும் அனுகிரகம் இருக்கிறதுனால 2 சக்கர வாகனத்தில் ஆடம்பரமான வாகனம் அல்லது புதிய வாகனம் அமையக்கூடிய நல்ல நாளாக அமையும். வாகன கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
உலக அழகியை விட உன் அம்மாதான் அழகி என்பதை அறிந்து செயல்படக்கூடிய நீங்க கஜலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தர நன்மைகள் கிடைக்கும். அதாவது ராசி அதிபதி உச்சபலம் பெற்று, ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று, அட்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அமர்ந்து, லாபஸ்தானத்தில் சுபகிரகமாகிய குரு பகவான் இருக்கிறதால உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்லில் வடித்த சிலையையும் கருவில் சுமந்த தாயையும் மதித்து நடக்கக்கூடிய நீங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் சேரும். உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய, தகுதியோடு வளம் வரக்கூடிய நல்ல நாளாக அமையும். காய்கறி சம்பந்தப்பட்ட, அதாவது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக சின்ன சின்ன தள்ளு வண்டியில் மல்லு கட்டி காய்கறி வியாபாரம் செய்கிற உங்களுக்கு கனமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைகீழாக தவம் இருந்தாலும் தாய்மையின் எல்லையை தகர்க்க முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அபயாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயமும் வளமும் சேர்ந்து கிடைக்கும். மழை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவான கஷ்டங்கள் மெதுவாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்மையை நேர்மையோடு போதிப்பதே தாய்மை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சத்துரு தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல அதி உன்னத பலத்தோடு சூரிய பகவான் இருக்கிறதால நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய, நிதர்சனமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னலம் இல்லாத அன்பு தாய்மைக்கான பண்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மரபுகள் மீறாத உறவுகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய, உடல் ரீதியான க்ஷேமங்கள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாரின் ஆலோசனையை தட்டாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மங்கையர்க்கரசி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் பெருகும். உங்களுக்கான சிறப்புகளும் பொறுப்புகளும் சீராக கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வினை தீர்த்த விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மழை போல் துன்பங்கள் பனி போல நீங்கும். உங்களுடைய சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான சூழல்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் அறிந்து செயல்படக்கூடிய நீங்க சூரிய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும். 3ஆம் இடத்துல மூன்றாம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டி முன்னேற்றங்களை காணக்கூடிய முதன்மையான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் பாசத்தையும் தாய்மையின் தியாகத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்க சௌந்தர நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நெஞ்சார்ந்த நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை உலக அன்னையர் தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம்.
குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.